குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய சுன்னத்தான அமல்கள். ஒரு ஆண் அல்லது பெண் குழந்தை பிறந்த பிறகு செய்ய வேண்டிய சுன்னத்தான மற்றும் மஸ்னூன் அமல்கள் என்ன என்பதை பார்ப்போம். குழந்தை பிறக்கும்போது அதன் உடலில் ஒரு படலம் அல்லது ஈரப்பதம் இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா அவர்களின் கருத்துப்படி அது தூய்மையானது. எனவே இரத்தம் அல்லது வேறு அசுத்தம் படாதவரை குளிப்பாட்டுவதற்கு முன்பே குழந்தை தூய்மையானதுதான். இதுவே ஃபத்வா வழங்கப்பட வேண்டிய கருத்தாகும். எனினும் இமாம் முஹம்மது மற்றும் இமாம் அபூ யூசுப் ஆகியோரின் கருத்துப்படி அந்த படலம் அசுத்தமானது. எனவே முன்னெச்சரிக்கையாக குளிப்பாட்டுவது நல்லது. என் கருத்துப்படி அந்த ஈரப்பதத்தை ஒரு துணியால் துடைத்துவிட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி குளிப்பாட்டுவதில் எந்த தடையும் இல்லை. அடுத்ததாக அதான் மற்றும் இகாமத் கொடுக்கும் முறை. குழந்தையின் வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்வது முஸ்தஹப் சிறந்தது ஆகும். சில குழந்தைகள் பிறந்தவுடன் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த அறைக்குள் செல்ல அனுமதி இருந்தால் அங்கேயோ அல்லது கண்ணாடிக்கு வெளியில் இருந்தோ அதான் சொல்லலாம். அறைக்குள் செல்ல முடியாவிட்டால் சற்று தொலைவிலிருந்தும் அதான் சொல்லலாம். இந்த அதானின் போது கைகளை உயர்த்தி காதுகளில் வைக்க தேவையில்லை. ஹஸ்ரத் ஹசன் பின் அலி ரலி அவர்கள் பிறந்தபோது அதான் சொல்லுமாறு நபிகள் நாயகம் அவர்கள் அறிவுறுத்தியதாக அபூ ராஃபி ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதான் சொல்லும்போது கிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். மேலும் ஹையா அலஸ் சலாஹ் மற்றும் ஹையா அலல் ஃபலாஹ் சொல்லும்போது முகத்தை வலது மற்றும் இடது பக்கம் திருப்ப வேண்டும். அடுத்த சுன்னத்தான அமல் தஹ்னீக் ஆகும். தஹ்னீக் என்பது மார்க்கப்பட்டுருங்கள் முடியாத வாயால் பெரியவர் ஒருவர் ஒரு பேரீச்சம் பழத்தை மென்று அதன் மென்மையான பகுதியை குழந்தையின் வாயில் வைத்து மேல் அன்னத்தில் தடவுவதாகும். பேரீச்சம் பழம் கிடைக்கவில்லை என்றால் ஏதேனும் இனிப்பான பொருளைக் கொண்டும் இந்த அமலை செய்யலாம். இதற்கு அடுத்தபடியாக அகீகா. குழந்தை பிறந்த 7வது நாளில் அகீகா செய்வது சிறந்தது. ஒவ்வொரு குழந்தையும் அதன் அகீகாவுடன் பிணையப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே 7ஆம் நாளில் அகீகாவை நிறைவேற்ற வேண்டும். பிறகு தலைமுடியை மழிக்க வேண்டும். அகீகா குழந்தை பிறந்ததற்காக பிராணியை அறுத்து பலியிடும் இஸ்லாமிய நடைமுறை ஒரு சுன்னத்தாகும். பெருமானார் அவர்கள் தனது பேரன்களான ஹஜ்ரத் இமாம் ஹசன் அல் முஜ்தபா மற்றும் கர்பலா நாயகர் இமாம் ஹுசைன் ஆகியோருக்காக அகீகா செய்தார்கள். ஒரு ஹதீஸில் அல்லாவின் தூதர் அவர்கள் அகீகாவின் பறக்கத்தினால் குழந்தைக்கு வரும் துன்பங்கள் நீங்கும் என்று கூறியுள்ளார்கள். ஆண் குழந்தைக்கு 2 ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஓர் ஆடும் பலியிடப்படலாம். அல்லது பெரிய பிராணியில் பங்கு சேர விரும்பினால் சிறுவனுக்கு 2 பங்குகளும் சிறுமிக்கு 1 பங்கும் எடுக்கப்பட வேண்டும். அகீகா செய்யும் நாளில் பச்சிளம் குழந்தையின் தலைமுடியை மழிப்பதும் அந்த முடியின் எடைக்கே நிகரான வெள்ளியை தருமம் செய்வதும் சுன்னத்தாகும். குழந்தை வெண்டிலேட்டர் அல்லது செயற்கை சுவாசத்தில் இருந்தால் அகீகாவை தள்ளி போடலாம். ஹஜ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் அவர்கள் ஹஜ்ரத் ஹசனுக்காக ஒரு ஆட்டை அறுத்துவிட்டு ஹஜ்ரத் பாத்திமாவிடம் அவன் தலையை மழித்து முடியின் எடைக்கே நிகரான வெள்ளியை தர்மம் செய் என்று கூறினார்கள். குழந்தையின் தலையிலோ அல்லது அன்னத்திலோ குங்குமப்போ அல்லது ஏதேனும் நறுமணத்தை தடவுவது மற்றொரு பரிந்துரைக்கப்பட்ட செயலாகும். அகீகா முடிந்த பிறகு அந்த சிறுவனுக்கோ அல்லது சிறுமிக்கோ ஒரு நல்ல பெயரைச் சூட்டுங்கள். பெயர் சூட்டும்போது மக்கள் பெரும்பாலும் சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள் அல்லது மாடல்களின் பெயர்களை வைக்கிறார்கள் அல்லது அர்த்தம் தெரியாமல் ஏதோ ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவை குரானில் இருப்பதாகச் சொல்கிறார்கள். ஆனால் குரானில் பல வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் அவற்றின் அர்த்தங்கள் பொருத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவை ஒரு சட்டம் அல்லது விதியை விளக்கும் குறிப்பிட்ட சூழலில் சொல்லப்பட்டவை. அப்படியிருக்க யாராவது அத்தகைய பெயர்களை தேர்ந்தெடுப்பார்களா? மார்க்க அறிஞர்களிடம் ஆலோசனை பெற்று குழந்தைகளுக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும். சிறுவர்களுக்கான விருத்த சேதனத்தை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பொருத்தமான நேரத்தையும் கருத்தில் கொள்வது நல்லது. ஃபத்வா ஆலம்கிரியில் இதை 7வது அல்லது 8வது நாளில்தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட அறிவுறுத்தல் ஏதுமிலும் இல்லை. மாறாக விருத்த சேதனம் என்பது இஸ்லாத்தின் அடையாளங்களில் ஒன்றாகவும் சுன்னத்தே முவக்கதாவாகவும் உள்ளது. எனவே குழந்தையின் சிறுவயதிலேயே இதை ஏற்பாடு செய்ய வேண்டும். இருப்பினும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்படவில்லை. குழந்தையின் ஆரோக்கியத்தையும் நிலையையும் கவனித்து ஒரு பொருத்தமான நேரத்தை முடிவு செய்து பின் விருத்த சேதனம் செய்ய வேண்டும்.